வணக்கம் விருச்சகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில ஒரு ரகசியம் இப்பொழுது குடும்ப அமைதியவே குலைக்கப் போகிறது. இப்படிப்பட்ட நாட்கள் எப்பொழுது வரும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ரகசியங்களோ, உங்களுடைய பெற்றோர்களின் ரகசியங்களோ அல்லது உறவினர்கள் மறைத்து வைத்த ஒரு மறைமுகமான சில விஷயங்கள் இப்பொழுது வெளியே வந்து உங்களுடைய குடும்ப அமைதியவை அது நிச்சயமாக குலைத்து போடும். ஆனால் இப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இது உங்களுடைய மனதில் இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் விருச்சகம் ராசியான உங்களுக்கு குடும்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் சரியான நேரத்தில் வெளியில் வரும் பொழுது மனதில் ஒரு குழப்பத்தையும் உணர்ச்சி போராட்டத்தையும் நிச்சயமாகவே உருவாக்கக்கூடும். உங்களுடைய குடும்பத்திலும் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயங்களும், யாரோ ஒருவரின் மனதில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மைகளும், புரிதல் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஆனால் இது இப்படி நடக்கும், இப்படி நடந்து இது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இப்படி நம்மளுக்கு கூடவே இருந்து கொண்டு, அதுவும் சொந்த உறவினர்களாகவே இருந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேடி கொடுக்க போகிறார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆரம்பத்தில் அந்த உண்மை உங்களுக்கு அதிர்ச்சியாகவே இருந்திருக்கலாம். இவ்வளவு நாட்கள் இது எனக்கு தெரியாமலே போய்விட்டதே என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் விருச்சகம் ராசி என்பர்களே, உண்மை சில நேரங்களில் வழியை கொடுத்தாலும் அதுதான் எதிர்காலத்தில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடக்கவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய நாட்களிலாவது நடக்கலாம். எனவே குடும்பத்தில் எது நடந்தாலும் அதனை நினைத்து நீங்கள் வருத்தப்படாமல் அதிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி மீள்வது என்பதை பற்றி மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அதை ஒரு நேரத்தில் உறவினர்களின் பொறாமைகள் இந்த ஒரு நாளில் வெளிப்படையாகவே தெரிய போகிறது. இத்தனை நாட்களாக மனதுக்குள்ள பொறாமையை வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவங்க போல நடித்த உங்களுடைய சொந்த பந்தங்களும் உறவினர்களுடைய அந்த பொறாமை குணங்களும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிப்படையாக இப்பொழுது வெடித்து ஒரு தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு கஷ்டத்தையும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய மனதிற்குள்ளையும் இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மற்றவர்கள் முன்னாடி உங்களை வம்புக்கு இழுக்கவோ அல்லது உங்களை தாழ்த்தி பேசி சண்டை வளர்க்கவோ அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள். அது அனைத்துமே இப்பொழுது வெளிப்படையாகவே தெரியும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பின்னால் இந்த உறவினர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு நாளில் உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாகவே காட்டி கொடுக்கும். ஆனால் விருச்சகம் ராசி என்பர்களை, அவங்க விரிக்கக்கூடிய அந்த சண்டை வலையில் நீங்கள் விழுந்து விடக்கூடாது. தேவையற்ற எந்த ஒரு வாக்குவாதத்திலும் நீங்கள் இறங்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதை தடுப்பதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மௌனத்தாலையும் அலட்சியத்தாலையும் அவங்களை அடிச்சு நொறுக்குங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் விருச்சகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பணிகளில் தாமதங்கள் என்பது ஏற்படலாம். எனவே எது நடந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் கையாளுங்கள். நீங்கள் எந்த ஒரு வேலை சச்சரவுக்கு போனாலும், ஒரு வேலையை தேடி போனால் கூட அந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்காமல் கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டும்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். வியாபார முதலீடுகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது உங்களை மற்ற நபர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வியாபாரிகளோ உங்களை ஏமாற்றிவிட்டு சென்று விடலாம். வாகன பயணங்களில் விழிப்புணர்வு என்பது வேண்டும். தாய்மாமன் வழியில் அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகலாம். அதனை நினைத்து நீங்கள் கோபப்படக்கூடாது. அந்த ஒரு நாளை அப்படியே நீங்கள் மறந்துவிட வேண்டும். வழக்கு பணிகளில் இழுபறியான ஒரு சூழல்கள் இந்த ஒரு நாளில் காணப்படலாம். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்ப்பது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கடன் தொடர்பான விஷயங்களை பொறுமையுடன் நீங்கள் கையாண்டு வந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். விருச்சகம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகலாம்.
கேட்டையில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெகு தொலைவில் கிடையாது, மிக அருகில் வந்துவிட்டது. எனவே அந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பித்துவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஆரம்பிக்க போகிறது. உடல் நலத்தில் கவனத்தை செலுத்தினால் மட்டுமே ஆற்றல் என்பது பெருக முடியும். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ பெரியோர்களுக்கோ உடல் நலத்தில் சின்ன சின்ன கோளாறுகளாகத்தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அது மிகப்பெரிய ஒரு வேதனைகளையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். கடந்த கால மன உளைச்சலாலும் அலைச்சலாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சோர்வுகளும் வசதிகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்ம உடம்புல பழைய மாதிரி எனர்ஜியே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் நலத்துல ஒரு சின்ன அக்கறையும் கவனங்களையும் நீங்கள் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் மட்டுமே உங்களுடைய உடம்பும் மனதும் அசுர வேகத்தில் புத்துணர்ச்சி என்பதை பெறும். உங்களுடைய எனர்ஜி லெவல் பல மடங்கு அதிகரிக்க போகிறது. செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுடைய ராசிக்கு இந்த உடல் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களுடைய அடுத்த கட்ட காரியங்களை மின்னல் வேகத்துல செஞ்சு முடிக்க மிகப்பெரிய ஒரு தூணாகவே அமைய போகிறது. இது நடக்குதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பேசி சண்டை வளர்க்கவோ அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள். அது அனைத்துமே இப்பொழுது வெளிப்படையாகவே தெரியும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பின்னால் இந்த உறவினர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு நாளில் உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாகவே காட்டி கொடுக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களை அவங்க விரிக்கக்கூடிய அந்த சண்டை வலையில் நீங்கள் விழுந்து விடக்கூடாது. தேவையற்ற எந்த ஒரு வாக்குவாதத்திலும் நீங்கள் இறங்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதை தடுப்பதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மௌனத்தாலையும் அலட்சியத்தாலையும் அவங்களை அடிச்சு நொறுக்குங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பணிகளில் தாமதங்கள் என்பது ஏற்படலாம். எனவே எது நடந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் கையாளுங்கள். நீங்கள் எந்த ஒரு வேலை சச்சரவுக்கு போனாலும், ஒரு வேலையை தேடி போனால் கூட அந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்காமல் கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டும்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். வியாபார முதலீடுகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது உங்களை மற்ற நபர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வியாபாரிகளோ உங்களை ஏமாற்றிவிட்டு சென்று விடலாம். வாகன பயணங்களில் விழிப்புணர்வு என்பது வேண்டும். தாய்மாமன் வழியில் அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகலாம். அதை நினைத்து நீங்கள் கோபப்படக்கூடாது. அந்த ஒரு நாளை அப்படியே நீங்கள் மறந்துவிட வேண்டும். வழக்கு பணிகளில் இழுபறியான ஒரு சூழல்கள் இந்த ஒரு நாளில் காணப்படலாம். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்ப்பது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கடன் தொடர்பான விஷயங்களை பொறுமையுடன் நீங்கள் கையாண்டு வந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகலாம். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெகு தொலைவில் கிடையாது, மிக அருகில் வந்துவிட்டது. எனவே அந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பித்துவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஆரம்பிக்க போகிறது. உடல் நலத்தில் கவனத்தை செலுத்தினால் மட்டுமே ஆற்றல் என்பது பெருக முடியும். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ பெரியோர்களுக்கோ உடல் நலத்தில் சின்ன சின்ன கோளாறுகளாகத்தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அது மிகப்பெரிய ஒரு வேதனைகளையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். கடந்த கால மன உளைச்சலாலும் அலைச்சலாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சோர்வுகளும் வசதிகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்ம உடம்புல பழைய மாதிரி எனர்ஜியே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் நலத்துல ஒரு சின்ன அக்கறையும் கவனங்களையும் நீங்கள் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் மட்டுமே உங்களுடைய உடம்பும் மனதும் அசுர வேகத்தில் புத்துணர்ச்சி என்பதை பெறும்.